வணக்கங்க. நான் அசோக்குமார், நாமக்கல் மாவட்டம் காரக்குடல்பட்டி கிராமம். இந்த காணொலியில் நம்ம வேளாண் பணிகளில் தொழில்நுட்பத்தை எந்தெந்த வகையில் உட்புகுத்தலாங்கிறத பார்க்கலாம். வேளாண்மை தொழிலில் எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதில் முக்கியமான சில தொழில்நுட்பங்களை சொல்கிறேங்க. உதாரணத்துக்கு ஒரு காய்கறி பந்தல் அமைக்கிறோம். காய்கறி பந்தல் அமைக்கணும்னா நாம் அதில் என்னென்ன தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வரலாம். முதல் விஷயம், தோட்டக்கலைத்துறை மூலமாக நமக்கு காய்கறி பந்தல் அமைக்கிறதுக்கு நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி பர்மனெண்ட் பந்தல் அமைக்கலாம். முன்காலத்துலலாம் நம்ம குச்சி வச்சு பந்தல் அமைப்போம். காய்கறி பயிர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் நனையாமல் ஒரு செட்டில் அடுக்குவோம். திருப்பி அடுத்த பயிர் பண்ணும்போது கொண்டு வந்து பயன்படுத்துவோம். இப்போ அதற்கான வேலைகள்லாம் இல்லை. பர்மனெண்ட்டாக கல் நட்டு துருப்பிடிக்காத கலாய் கம்பி போட்டு பந்தல் அமைக்கலாம். அடுத்தது பயிர் பண்ணுறதுக்கு பாறை அமைச்சு அதில் களைகள் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம மல்ச்சிங் ஷீட் போடலாம். இது ஒரு தொழில்நுட்பம். இந்த பாறை அமைக்கும் போது நன்கு மக்கிய தொழு உரத்தில் சில நுண்ணுயிரிகளை கலந்து அதை முன்னாடியே நம்ம பாரில் கலந்து நம்ம உள்ளே போட்டு விடணும். அந்த மாதிரி சத்துக்கள், என்னென்ன சத்துக்கள் தேவை, தனிப்பட்ட முறையில் சில சத்துக்களை நம்ம கொடுக்கறதுக்கு அந்த சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரியில் கொடுத்தோம்னா ஏற்கனவே மண்ணில் இருக்கிற சத்தை அந்த நுண்ணுயிரியில் எடுத்து கொடுக்கும். அதன் அடிப்படையில் அசோஸ்பைரிலம், அசட்டோபாக்டர், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா போன்ற பேரூட்ட சத்துக்களை கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், ஜிங்கு, சிலிக்கா, மெக்னீசியம், மேங்கனீஸ், சல்ஃபர், இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிரிகளும் இருக்குது. ஆக இந்த நுண்ணுயிரிகளை நம்ம மக்கிய தொழு உரத்தோட பார் அமைக்கும் போது அதில் கொடுத்து மேலே மல்ச்சிங் ஷீட் போட்டுடலாம். உள்ளே இருக்கக்கூடிய நீர் ஆவியாக போவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மல்ச்சிங் ஷீட் போட்டுறோம் இல்லைங்களா. இதனால் நம்ம இயல்பாக கொடுக்கக்கூடிய தண்ணியில் 1/10 பங்கு தண்ணி கொடுத்தா போதுங்க. இது ஒரு தொழில்நுட்பம். அடுத்தது நம்ம விதைகள். இது இயற்கை நாட்டு விதைகளாக இருக்கலாம் அல்லது ஹைபிரிட் விதைகளாக இருக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ். விதைகளை ஊன்றி எப்பவும் போல் நம்ம நீர் பாசனம் பண்ணுறோம். இதில் கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு பாசனத்திலையும் ஏதாவது ஒரு நுண்ணுயிரி கலந்து பாசனம் பண்ணணும். இது நம்ம தனியாக ஒரு கால்வழியில் பார்த்துடலாங்க. எப்படி நுண்ணுயிரி என்ன வேலை பார்க்குது, அதை ஏன் தினமும் தண்ணியில் நம்ம கலந்து பாசனம் பண்ணணும், ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டரை எப்படி சாஃப்ட் வாட்டராக மாற்றுறது, இதெல்லாம் ஒரு காணொலியில் நம்ம தனியாக பார்த்துடலாம். அடுத்தது, ஒரு காய்கறி பயிர் பந்தல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம அவசியம் வச்சுருக்க வேண்டியது ஒரு விளக்கு பொறி. விளக்கு பொறி இருக்கணும். அந்த விளக்கு பொறி என்ன வேலை பார்க்கணுன்னு நம்ம வேளாண் பெருமக்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு டெக்னாலஜி. அடுத்தது வண்ண அட்டைகள். மஞ்சள் நிற அட்டை, நீல நிற அட்டை, வெள்ளை நிற அட்டை, இந்த மாதிரி கலராக அட்டை இருக்குது. இதில் அட்டையில் பசை இருக்கும். நம்ம முன்காலத்துலலாம் வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா பூச்சிகள் நிறைய வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே படுத்து உறங்கும் போது காதில் பூச்சி எறியாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டு பக்கத்தில் ஒரு பேப்பரில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ தடவி லைட்டுக்கு பக்கத்தில் தொங்க விட்டுருவோம். பூச்சிகள் எல்லாமே அதில் ஒட்டிடும். கீழே இருக்கிற பூச்சிகள்லாம் நம்ம கூட்டி பெருக்கி பேப்பரில் ஒட்டிட்டு இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு நம்ம கீழே படுத்து உறங்குவோம். இப்போ தான் நமக்கு அதற்கான தேவையில்லை. ஏன்னா நம்ம கட்டிலில் உயரமாக படுத்து உறங்குறோம். ஸோ கீழே ஊறுற பூச்சிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி வயலில் பறக்கக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறதுக்காக வண்ண அட்டைகள் பயன்படுத்துகிறோம். மஞ்சள் நிற அட்டையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பூச்சிகள் கவர்ந்து இழுக்கப்பட்டு ஒட்டிக்கும். நீல நிற அட்டையில் 10க்கும் மேற்பட்ட பூச்சிகள், வெள்ளை நிற அட்டையில் சுமார் 3 முதல் 4 வகையான பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இந்த அட்டையில் ஒட்டிக்கும். இதனால் நம்ம வயலில் உலா வர்ற பூச்சிகள் கட்டுப்படுத்த இது ஒரு முக்கியமான டெக்னாலஜி. அடுத்தது நுண்ணுயிரிகள். நம்ம பூச்சிகளை 3ஆக பிரிக்கிறோம். பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான நுண்ணுயிரிகள் என்னென்ன? பூச்சித்துறையில் படிக்கிறவங்க பூச்சியை பல வகையாக பிரித்து பார்ப்பாங்க. நம்ம விவசாயிகள் பூச்சியை 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று சார் உறிஞ்சும் பூச்சி, அடுத்தது புழுக்கள், அடுத்தது வண்டுகள். இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு 2 வகையான நுண்ணுயிரிகள். ஐசாரியா ஃபியூமோசுரேசேன்னு ஒரு நுண்ணுயிரி, வர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு நுண்ணுயிரி. இது வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, செம்பேன், இந்த மாதிரி சாறு உறிஞ்சுற பூச்சிகள் எல்லாத்தையுமே இது கட்டுப்படுத்திடும். அடுத்தது புழுக்கள். புழுக்கள்னால் எல்லா வகையான புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்குது. பெவேரியா பேசியானா, பெவேரியா பிராங்கார்டி, பேசிலஸ் துர்ஜியன்சிஸ், இது எல்லாமே புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய நுண்ணுயிரிகள். வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டரைசியம்னு நுண்ணுயிரி இருக்குது. நாம் இதை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே தொழில்நுட்பங்கள். இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தணும்.
என்ன பண்ணுறோம்? விளக்கு பொறி வைக்கிறோம், பந்தல் அமைக்கணும், ட்ரிப் இரிகேஷன் போடுறோம், மல்ச்சிங் ஷீட் போடுறோம், வண்ண அட்டைகள் வைக்கிறோம், அதுக்கு பிறகு நுண்ணுயிரிகளை பயன்படுத்துகிறோம். இப்படி எண்ணற்ற தொழில்நுட்பங்களை நம்ம ஒரு காய்கறி பயிர் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு செலவு குறையுது. அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை ரசாயன மருந்துகளை வாங்கி தெளித்து அதன் மூலமாக அந்த மண்ணையும் இந்த மண் சார்ந்த சமூகத்தையும் கெடுத்து மனித குலத்தையே அழிப்பதற்கு பதிலாக இது போன்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி அதன் மூலம் பணிகளை குறைச்சி நம்ம செலவுகளையும் குறைச்சி வருமானத்தை கூட்டுவதற்கான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கலாம். அடுத்த காணொலியில் நுண்ணுயிரிகள்லாம் என்ன, அவை நம்மையும் நமது மண்ணையும் எப்படி இயக்குதுங்கிறது பார்க்கலாங்களா? நன்றி.